மீனாசக்தி யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனாசக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு. அதுக்கு நான் குழம்பு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து பருப்பு, கொஞ்சோண்டு துவரம் பருப்பு ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். இதோட ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டு உரப்பு பேஸ்ட்டாக அரைக்கணும். அப்போ நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் 3 வெங்காயம், 2 தக்காளி, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது வாங்க ஒரு சேர்ந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை பேஸ்ட் பண்ணி தான் நான் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை குறகுறப்பாக அரைக்கணும். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் கலக்கிறேன். இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டுருந்தோம். இந்த மாதிரி குறகுறப்பாக அந்த பருப்பு அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வெங்காயம் தக்காளி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் கலக்கிறேன். காரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால 2 ஸ்பூன் போட்டால் நீங்கள் வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா, ஜீரகம், தனி மிளகாத்தூள் இதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் பொரிஞ்சதும் இப்படி நம்ம அரைச்சி வச்சுக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டை மெதுவாக உருட்டி இதில் போடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டேன். அதை சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். அது நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறோம். இது பண்ணுறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா மணமாக வாசமாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச உருண்டையை இந்த மாதிரி ஸ்மால் உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு உருண்டையாக மெதுவாக போடணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு உருண்டையாக நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உருண்டை உடையாது, அப்படியே இருக்கும். எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே இருக்கும். உருண்டையெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தா உருண்டை குழம்பு ரெடி. சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உடையாத சுவையான உருண்டை குழம்பு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கப்புறம் என்னால் அடுத்த வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ.